ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வாவ்! இன்றைக்கி எபிசோட்ஸுமே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பட் விஜய் அதை கண்டினியூ பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. தனியாக அதை பற்றி நான் எபிசோட் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இந்த விஷயம் ஃபுல்லாக எபிசோட் பற்றி பேசலாம். நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா பக்கத்துக்காக போகிறாங்க. ஸ்கூல் போயிட்டு அந்த ஈவினிங்கே அன்றைக்கே அப்படியே போகிறாங்க. நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன், பட் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாப்பா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகுறாங்க. ரெக்கவரி ஆகிட்டியா அப்படிங்கிற விசாரிக்கும்போது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஸ்கூலில் வா பார்க்கலாம், நீ இல்லாமல் நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரெண்டு பேருமே அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் மிஸ் பண்ணுற ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லி அம்மா கிட்ட சொல்லும்போது, இல்லை நாளைக்கு எல்லாருமே எங்கள் அம்மா கூட வருவாங்க, பட் நான் மட்டும் வந்து அம்மா இல்லாமல் இருப்பேன், எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மிஸ் சொன்னால் நீ கேட்பில்ல, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி கன்சோல் ஆகுறாங்க. ஒரு மாதிரி கோமா நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நேற்று நான் பேசுனது தப்பு தான், நான் அவங்ககிட்ட தத்து கேட்டுருக்கக்கூடாது குழந்தைய. ஆக்சுவலாக வந்து ஒரு நாளே என்னால் அவளை பிரிஞ்சு இருக்க முடியல. ஸோ இவ்வளோ வருஷம் நீங்கள் அவளை வளர்த்துருக்கீங்களே, அப்படி உங்களால் பிரிஞ்சிருக்க முடியும், கஷ்டம் தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் பெசாட்டுக்கு இருந்திருக்கலாம், அவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல். நீங்கள் குழந்தைய தத்திக்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, என்ன நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணி சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதனால தான் கோவப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ரெண்டுமே ஒரு காரணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் தப்பு, இதுவும் தப்பு, மை பாயிண்ட் ஆஃப் வியூவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பாப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகணும்னா நீங்கள் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் பாப்பாவும் கூட இருப்பா, பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காவேரி செம்ம கோவமாக வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அந்த டாப்பிக்கே கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க செம்ம கோவமாக தான் இருக்காங்க. அவங்க அம்மாவோட ஃபோன் ரிப்பேருக்காக கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்குற ஒரு மாதிரி ஃபன்னி சீக்வன்ஸாக கொண்டு வந்தாங்க. உள்ளே கூப்பிடாமல் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ சாரதா அம்மா கூப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே வருவார். உடனே விஜய் பார்த்ததுமே நான் போய் ஃபோன் ரிப்பேர் பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. உடனே விஜய் வந்து அவர் வாங்கிட்டு வந்து ஃபோனை கொடுக்குறாரு. ஸோ வாங்காமல் யோசிச்சிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் காவேரி வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டே இருக்காங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன், அப்படி நினச்சிங்கன்னா வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் வாங்கிக்கிறாங்க ஃபோனை. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நாளைக்கு இது மாதிரி குழந்தைய கூப்பிட்ருக்கம்மா அப்படிங்கும்போது, ஏன்டி கூப்பிட்ற, வேணாம் குழந்தை வந்து கஷ்டப்படல, அது பாவம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்லைம்மா, நான் வந்து குழந்தையோட அம்மாவாக வந்து நடிக்க போகிறேன்னு சொல்லும்போது சாரதாமா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த ஃபீலிங்கே அவங்க வேணா வாயிலாக சொல்ல வந்தாங்க, அப்படியே எக்ஸ்பிரஷனில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா கங்கா கிட்டே யமுனா கிட்டேயே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கால் அகெயின் எல்லாத்தையுமே கன்வே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னமா பண்ணிட்டு இருக்கோம், இந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கு, இது ஏன்னா இவ்வளோ அவசரமாக ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்து இன்றைக்கி எபிசோடை என் பண்ணுறாங்க. ஸோ நாளை ப்ரிவ்யூ தாங்க. வாவ்! அதாவது விஜய் ஆக்சுவலாக விஜய் எங்கள் காமிச்சிட்றாங்க, ப்ரிவ்யூலே காமிச்சிட்றாங்க. குட்டி பாப்பா வர அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம காவிரியோட என்ட்ரி, அந்த ப்ளூ கலர் சரி நம்மளால் மறக்கவே முடியாது. நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் நம்ம காவிரி இந்த ஒரு சாரியில். அதை பார்த்ததுமே அவ்வளோ எமோஷ்னலாக விஜயோட ஃபேஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் டுமாரோ எபிசோட்ஸ். இதுக்கு ஒரு ப்ரோமோ போட்டால் நல்லாயிருக்கும், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு.